பகுதி 9 முன் அனுமானங்கள் ப்ரீசப்போசிஷன்ஸ். கண்ணதாசன் அவர் எழுதிய பாடல்களில் பேசாத வாழ்க்கை தத்துவங்கள் உண்டா? எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம் என்று அவர் எழுதிய பாடல்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். தான் அனுபவித்ததை சொன்னாரா? பார்த்ததையும் கேட்டதையும் வைத்தே இவ்வளவு சொன்னாரா? எப்படி இவ்வளவையும் அத்தனை அற்புதமாக சொன்னார் என்று மனசு வியந்து மாளாது. அப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர் கண்ணதாசன் அனுபவம் குறித்து சொன்னது தெரியுமல்லவா? அது காலத்தால் அழியாதது. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். என்ற விதமாக ஒவ்வொன்றையும் அனுபவித்தே புரிந்து கொள்ள முடியும் என்பார். தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்பார்கள். அனுபவிக்காத வரை எந்த ஒன்றை பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ளவோ உணரவோ இயலாது என்பதுதான் அதன் பொருள். அதைத்தான் கண்ணதாசனும் சூசகமாக தனது பாடலில் சொல்லியிருக்கிறார். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்த பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென்ன கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். எதையுமே அனுபவித்தால் கிடைக்கும் புரிதலே தனி என்கிற போது வறுமை, முதுமை போன்றவற்றை பற்றி கேட்கவா வேண்டும்? அனுபவிக்கிற போதுதான் அவற்றின் வலியை முழுமையாக உணர முடியும். அந்த அனுபவங்கள் பெறாத நிலையில் அதை பற்றிய புரிதல் இல்லாமல் பலரும் அவற்றை எள்ளி நகையாடுகிறார்கள். சாதாரணமாக மதிப்பிட்டு அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். ஆக எவ்வளவு எடுத்து சொல்லப்பட்டாலும் ஒன்றை அனுபவிக்காத வரை அதை பற்றி முழுமையாக உணர முடியாது. பாடலின் இறுதியில் கண்ணதாசன் இவ்வாறு முடிக்கிறார். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். மேலே சொல்லப்பட்டிருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு மற்றொரு உண்மையும் உண்டு. அது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தானே அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வாழ்க்கை போதாது என்பதுதான் அது. என்ன, ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக முரணாக இருக்கிறதே என்று தோன்றுகிறதா? என்ன செய்ய, வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதானே. முரண் ஒரு பக்கம் இருக்கட்டும். அனுபவப்படாத வாழ்க்கையை, மனித உறவுகளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? மேலும் அடுத்தவர் எண்ணங்கள், நோக்கங்கள் தெரியாமல் நம்மால் செயல்பட முடியாதே. அதை எப்படி சமாளிக்கிறோம்? தெரியாதன, அனுபவிக்காதன பற்றி முடிவுக்கு வர பல வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று பிறர் சொல்வதை வைத்து முடிவுக்கு வருவது. இப்படியாக பலரும் பலவற்றை பற்றியும் இப்படியும் அப்படியுமாக சொல்லி வைக்க அவற்றை நம்பி நடக்கும் நிலை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. உதாரணத்திற்கு, சோழியின் குடுமி சும்மா ஆடாது என்பார்கள். காரணத்துடன் தான் சிலர் காரியம் செய்வார்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் பழமொழி இது. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பது இன்னொரு பழமொழி. 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி என்பது மற்றொன்று. பழமொழிகள் தவறானவை அல்ல. ஆனால் அவை எல்லா இடங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துமா? பொருந்தாது. கண்டிப்பாக விதிவிலக்குகள் இருக்கும். பழமொழிகள் போன்றே காலங்காலமாக மக்களிடம் இருந்து வரும் சில நம்பிக்கைகளும் உண்டு. இவை சமூகங்களுக்கு இடையே மாறுபடலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் சில நன்மை தருவன, சில கேடு செய்வன. எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் மனிதர்களின் மன நிம்மதிக்கும் வாழ்க்கை வெற்றிகளுக்கும் உதவியாக இருக்கும் என்று NLPயை உருவாக்கியவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் முடிவுக்கு வந்த சிலவற்றுக்கான பொதுப்பெயர் ப்ரீசப்போசிஷன்ஸ். ப்ரீசப்போசிஷன்ஸ் என்றால் முன் அனுமானங்கள் என்று அர்த்தம்.
அனுமானம் என்றால் தனக்கு நிச்சயமாக தெரியாத ஒன்றை பற்றி தானே யூகித்துக் கொள்வது. எண்ணம் போல வாழ்க்கை என்பது உலகின் மூத்த குடியான தமிழரின் அனுபவம் தோய்ந்த வார்த்தைகள். இந்த முன் அனுமானங்கள் செய்யும் வேலைகள் பல. சில நன்மைகள் செய்யும் முன் அனுமானங்கள், வேறு சில தீமை செய்பவை. நன்மை செய்யும் முன் அனுமானத்திற்கு உதாரணம் சொல்வதென்றால் எல்லாம் நன்மைக்கே என்பதை சொல்லலாம். இது ஒரு நேர்மறை அணுகுமுறை, பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கான அனுமானம். முன் அனுமானங்களின் வலிமை அதிகம். இவை ஒருவரின் எண்ணங்களை மாற்றிவிடுகின்றன. எண்ணம் போலத்தானே வாழ்க்கை அமையும். ஆக வாழ்க்கையின் நிம்மதியையும் வெற்றியையும் இப்படிப்பட்ட முன் அனுமானங்கள் தீர்மானிக்கின்றன. NLP அதன் ப்ரீசப்போசிஷன்கள் உண்மை என்று சொல்லவில்லை. ஆனால் இவை மிக சக்தி வாய்ந்தவை. இவற்றை நம்பி இதன்படி நடந்து கொள்வோர் அவர்கள் வேண்டுவதை துரிதமாக பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட வலுவான முன் அனுமானங்கள் சிலவற்றை பார்க்கலாம். உடலும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது, ஒன்றின் மீது ஒன்று தாக்கம் கொடுப்பவை. The mind and body are interlinked and affect each other. Mind and body are one system. வேண்டியவருக்காக வேலை செய்யும் போது உடலுக்கு சோர்வு வராது அல்லது தெரியாது. தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமாக நினைப்பவருக்கு இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிக்க முடியும். பிள்ளைகளுக்காக நேர்ந்து கொள்ளும்போது தாய் விரதம் இருப்பாள். பட்டினி அவளை ஒன்றும் செய்யாது. அழகு குத்திக்கொள்ளல், காவடி எடுத்தல் என்று சாதாரணமாக செய்ய முடியாததை எல்லாம் மக்கள் செய்வார்கள். காரணம், அவர்கள் மனது உடலுக்கு சக்தி கொடுக்கிறது. திரைப்பட கேமராமேன் வின்சென்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி இப்படி சொல்வாராம். சாதாரண உயரம் இருக்கும் சிவாஜி அவர்கள் மேக்கப் போட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து விடுவார். அமைதியாக இருப்பார். ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன் என்று இயக்குனர் சொல்லியதும் அவருக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லை. புஷ் என்று பெருகி அரையடி உயரம் அதிகமானவர் மாதிரி நிற்பார் என்று. மனது பதட்டமாக இருந்தால் சாதாரணமாக செய்யும் வேலைகள் கூட சரியாக நடக்காது. தவறுகள் நிகழும். பயம், கோபம், அவசரம் என்று பல்வேறு எண்ணங்கள் வருவது மனதில். எண்ணங்களுக்கு ஏற்ப உடலில் பல்வேறு அமிலங்கள் சுரக்கின்றன. அவைதான் செய்யும் சக்தியை அல்லது சோர்வை உண்டாக்குகின்றன. ஆக எண்ணங்கள் தான் செயல்பாடு அல்லது செயல்பாடு குறைவுக்கு காரணம். எண்ணங்களால் தான் உடல் வேலை செய்கிறது. மாங்காய் என்றோ புளி என்றோ நினைத்தாலே நாவில் உமிழ்நீர் சுரப்பது அதனால்தான். கண்முன்னே நிஜ மாங்காய் இல்லை, ஆனால் அதை பற்றி பேச பேச வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது. நிஜ உடலுறவு இல்லாமலேயே கனவிலேயே சில விஷயங்கள் நிகழ்வதும் எண்ணங்களால் தான். எல்லாம் மனம் உண்மை என்று நம்புவதற்கு உடல் கொடுக்கும் ஒத்துழைப்பு. அதேபோல எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் செயல்களை மாற்றலாம். உடற்பயிற்சி, நடனம், இசை போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் மனதை சாந்தப்படுத்தலாம். உடலின் ஒவ்வொரு பாகமும் மூளையுடன் தொடர்புடையது. அதேபோல மூளையும் உடலின் ஒவ்வொரு பாகத்துடனும் தொடர்பு வைத்திருக்கிறது. செய்ய வேண்டும் என்று மனது முடிவு செய்துவிட்டால் உடல் செய்து விடுகிறது. அதேபோல முடியாது என்று மனது நினைத்து விட்டாலும் அதே கதைதான். சாதாரணமாக முடியக்கூடியதே முடியாமல் போய்விடும். தேர்வுகளில் சிலர் நன்கு படித்திருந்தும் பயத்தால் எழுத முடியாமல் விட்டுவிடுவது இதனால்தான். இரண்டாவது, நெகிழ்தன்மை அதிகம் இருப்பவர் செல்வாக்கு அதிகம். The person with the most flexibility will control the system. The element in the system with the most flexibility will usually be the controlling element. லலிதா என்று ஒரு பெண். தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்தவர். திருமணம் ஆனது. 2 ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. லலிதா மகள் பெயர் அபி. அபி படு சுட்டி என்று சொல்வதை காட்டிலும் அபி படு போக்கிரி என்றுதான் சொல்ல வேண்டும். 2.5 வயதாகும் அபி எல்லாவற்றுக்கும் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்வாள். அடம், பிடிவாதம், இன்னபிற எல்லாம் அவளிடம் கூடுதல். லலிதாவால் தாங்கவே முடியாது. குறிப்பாக அடிக்கடி எவர் சில்வர் பாத்திரங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அபி செய்யும் சத்தம் அவளுக்கு தலைவலி உண்டாக்கும். அபி சோர்வே அடையாமல் தரையிலும் மேசை மீதும் விடாது தட்டுவாள்.
லலிதாவும் அவள் கணவனும் எவ்வளவோ பொறுமையாக எடுத்துச் சொல்லி பார்த்தார்கள். அபி நிறுத்தவில்லை. அதட்டினார்கள். அழுதாளை தவிர மீண்டும் அதைத்தான் செய்தாள். வேலைக்கு போவதை நிறுத்தியிருந்த லலிதா பகலெல்லாம் அபிக்கு ஈடு கொடுத்து சோர்ந்து போவாள். ஒரு நாள் மாலை கணவன் வீடு வந்தான். வழக்கத்துக்கு மாறாக வீடு படு அமைதியாக இருந்தது. பாத்திரங்கள் உருட்டப்படும் சத்தமோ லலிதாவின் அதட்டல் கெஞ்சல் சத்தங்களோ கேட்கவில்லை. என்ன, வெளியில் போய்விட்டார்களா என்று அவன் பதட்டத்துடன் கதவை தட்ட லலிதா தான் சிரித்த முகத்துடன் கதவை திறந்தாள். என்ன ஆச்சு அபிக்கு? உடம்பு சரியில்லையா? இல்லை, அபி பாத்திரம் தட்டுவதை விட்டுவிட்டாள். அட அப்படியா? எதனால்? ஒரு கட்டத்தில் கோபத்தை தாங்க முடியாமல் நானும் தரையில் அவளுக்கு சமமாக அமர்ந்து கொண்டு அவளை விட கூடுதல் சத்தம் வருமாறு அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் தட்டினேன். இடைவெளி விட்டு மீண்டும் படுவேகமாக தட்டினேன். என்னவோ தெரியவில்லை, அபி அதோடு விட்டுவிட்டாள். மதியத்திலிருந்து அவள் பாத்திரங்கள் பக்கமே போகவில்லை. இங்கே கவனிக்க வேண்டியது, லலிதா அவருக்கு வேண்டியதை அடைய தற்செயலாக புதிய எவரும் யோசிக்காத முறை ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார். தான் பெரியவள், குழந்தையல்ல, தவிர சத்தத்தை நிறுத்த நாமே சத்தம் போடுவதா என்றெல்லாம் நினைக்காமல் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ள விஷயம் முடிந்துவிட்டது. அடுத்த அனுமானம், வரைபடம் இடத்தை முழுமையாக பிரதிபலிக்காது. மேப் இஸ் நாட் த டெரிட்டரி. இதன் நேரடியான மொழிபெயர்ப்பு வரைபடம் இல்ல இடம். இதன் அர்த்தம், ஓர் இடமானது வரைபடத்தில் உள்ளது போலவே இருக்காது. எந்த வரைபடத்தாலும் ஓரிடத்தை சரியாகவோ முழுமையாகவோ காட்ட இயலாது என்பதாகும். மேப் இஸ் நாட் த டெரிட்டரி என்பதை சயின்ஸ் அண்ட் சானிட்டி என்கிற இதழில் 1993 கார்சிபிஸ்கி என்ற போலந்து கணித மேதை ஒருவர் எழுதினார். அவர் எழுதியதன் சாரம், எவரும் தங்களுக்கு தெரிவிக்கப்படும் எதையும் தங்கள் புலன்களாலே தான் புரிந்து கொள்கிறார்கள். புலன்கள் 5 என்றும் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் தொடு உணர்வு என்பவை அவை என்றும் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். முனிவர் ஒருவர் சீடர்களுடன் சேர்ந்து யாகம் செய்து கொண்டிருந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக அவருக்கு வாந்தி வந்தது. அதை அவர் அடக்க முயன்றார். அதை சீடர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மீண்டும் முனிவர் வாந்தி எடுக்க எத்தனிக்க சீடர் தன் கையை அவர் வாய் முன் ஏந்த யாகத்தில் விழாமல் வாந்தி சீடர் கையில் விழுந்தது. முனிவர் சொன்னார், அதை எவர்காலும் படாத இடத்தில் கொட்டிவிட்டு வா. எழுந்து சென்ற சீடர் யோசித்தார். கிணற்றடி, கொல்லைப்புறம், மேற்கூரை என்று எதுவானாலும் என்றேனும் ஒரு நாள் எவர்காலாவது பட்டுவிடலாம். அதனால் எவர்காலும் பட முடியாத இடம் தனது வயிறே நினைத்து அதை குடித்து விட்டார். இதை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிம்மதியாகவா, அருவருப்பாகவா, அல்லது வேறு விதமாகவா? சீடர் நினைப்பில் அது அருவருப்பானது அல்ல. அவரது புரிதல் அப்படி. நாம் நம் ஐம்புலன்கள் மூலம் பார்க்கிறோம். அவை 0 பவர் கண்ணாடி அல்ல, நிறமற்ற வெள்ளை கண்ணாடியும் அல்ல. வெளியில் நடப்பது ஒன்று, உள்ளுக்குள் வேறு விதமாக மொழிபெயர்த்து புரிந்து கொண்டு திரைப்படம், அரசியல் நிகழ்வுகள், இசை, உணவு, கலைகள் போன்ற பலவற்றையும் பார்க்கும் அனுபவிக்கும் எல்லோரும் ஒரே போல புரிந்து கொள்வதில்லையே. மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் ஒரு காட்சி. கதாநாயகன் அரவிந்த் சாமி கதாநாயகி கஜோலை மற்றொரு கதாநாயகனான பிரபுதேவாவிற்கு மறைந்து நின்று காட்டுவார். தன்னை அரவிந்த் சாமி யாரிடமோ சுட்டி காட்டுவது கஜோலுக்கு தெரியாது. பிரபுதேவாவும் அதுவரை கஜோலை பார்த்ததில்லை. முதன்முறையாக பார்க்கிறார். அரவிந்த் சாமி இவர்தான் என்று கஜோலை காண்பித்ததும் கஜோலை பார்த்த பிரபுதேவாவின் வாயிலிருந்து வந்த முதல் வாக்கியம் என்ன தெரியுமா? எவ்வளோ முடி சார். அவ்வளவு அழகான கஜோலை பார்த்தபோது பிரபுதேவாவின் கண்ணில் பட்டது வேறு எதுவும் இல்லை, தலைமுடிதான். காரணம், அந்த படத்தில் அவர் ஒரு முடித்திருத்தும் கலைஞன். We see what we want to see என்பார்கள். சிலருக்கு சிலதுதான் கண்ணில் படும்.
அவன் எது செய்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டீர்களே, அது உங்களுக்கு தப்பாவே படாதே என்பார்கள் அல்லவா? அதெல்லாம் இதனால்தான். சாராயம் குடிக்காதே, இதோ பார், சாராயத்தில் பூச்சிகளை போடுகிறேன், எப்படி துரத்தி சாகிறது பார். என்ன பார்த்தாயா? பார்த்தேன். சாராயம் குடித்தால் என்ன ஆகும் சொல்? வயிற்றில் இருக்கும் பூச்சியெல்லாம் செத்துவிடும். கணவன் மனைவி இருவருமாக ஓர் ஊரிலிருந்து உறவினர் இருக்கும் மற்றொரு ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும். அந்த முறை ரயிலில் இடம் கிடைக்கவில்லை. பேருந்தில் பயணம். ஊர் போய் சேர்கிறார்கள். உறவினர் கேட்கிறார், என்ன பயணமெல்லாம் எப்படி இருந்தது என்று. கணவன் சொல்கிறார், இந்த பக்கமெல்லாம் பகல் நேரத்தில் ரோடு வழியாக வந்ததில்லை, இப்பதான் பார்க்கிறேன். அடே அப்பா, என்னம்மா இருக்கு, அற்புதமான பயணம், ரம்மியமான காட்சிகள். அதே கேள்விக்கு மனைவி பதில் சொல்கிறார், அதை ஏன் கேட்கிறீர்கள், பகல் முழுக்க வெட்டியா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு காற்று வேற புசு புசுன்னு மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டு கஷ்டம். யார் சொல்வது சரி? இரண்டும் சரிதான். வெளியில் நடந்தது இருவருக்கும் ஒன்றுதான். அதுதான் நிஜ உலகம். ஆனால் அதை இருவரும் எடுத்துக்கொண்ட விதங்கள் வேறு வேறு. பச்சை பசேல் என்று ரம்மியம் என்பது ஒருவரின் எண்ணம். அது அடிக்கும் காற்று எரிச்சல் தரும் என்பது இன்னொருவரின் எண்ணம். இப்படியாக உள்ளே தெரிவதை இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் என்கிறார்கள். ஒரு பூச்சியை எடுத்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தால் பெரிதாக தெரியும். அதன் வழியாக தெரிவதல்ல அதன் அளவு. ஆனால் தான் பார்ப்பது மைக்ரோஸ்கோப் என்று அறியாமல் அதன் வழியாக பார்ப்பவர் அதுதான் பூச்சியின் அளவு என்று நம்புவார். அதேபோல பார்க்கும் கண்ணாடியின் நிறம் வெளிர் நீளமாக இருந்தால் பூச்சியும் வெளிர் நீளமாக தெரியும். அதுவும் யதார்த்தம் அல்ல. இப்படியாக பெரிதாக்கி காட்டும் லென்ஸ்கள், வடிவத்தை மாற்றி காட்டும் ஆளிகள் உண்டுதானே. அப்படிப்பட்ட வடிதட்டுகள் மூலம் செய்திகள் உள்ளே போவதால் அவை நபருக்கு நபர் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நண்பர்கள் சேர்ந்து ஒரு திருமண ரிசப்ஷனுக்கு போகிறார்கள். கலகலப்பாக பிரம்மாண்டமாக நடக்கிறது வரவேற்பு நிகழ்ச்சி. தடபுடலான விருந்து, சாட் வகைகள், பழங்கள், ஐஸ்கிரீம்கள், பீடா. மறுநாள் அவர்கள் மீண்டும் சந்திக்கும் போது முந்தைய நாள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பற்றி பேச்சு வருகிறது. எல்லோரும் ஒரே மாதிரியாகவா சொல்வார்கள்? வெவ்வேறு விதமான கமெண்ட்டுகள் வர காரணம் என்ன? குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஹாலில் அமர்ந்து தொலைக்காட்சியில் பிக்பாஸ் என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சி பார்க்கிறார்கள். ஒருவர் பங்கேற்பாளர் ஓவியா செய்தது சரி என்கிறார். அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறார். மற்றொருவர் ஓவியா எவரோடும் சேர்ந்து வாழ முடியாதவர், அவர் செய்வது எதுவும் சரியில்லை என்கிறார். ஒரே நிகழ்ச்சி, ஒரே நிகழ்வு, ஓவியா என்ற அதே நபரின் அதே செயல்பாடுகள், ஆனால் வெவ்வேறு விமர்சனங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி தெரிந்திருக்கலாம். ஞானி. அவரது சீடர்களுள் ஒருவர் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவியான காளிமாதாவுடன் பேசுவாராம். அதை விவேகானந்தரிடம் சொல்வார். விவேகானந்தருக்கு காளியை பார்க்க ஆசை. பரமஹம்சரிடம் பலமுறை கேட்டார். பின்னால் ஒருமுறை ராமகிருஷ்ணர் காட்டி விவேகானந்தர் காளியை தரிசிப்பார். இப்போது சில கேள்விகள். விவேகானந்தருக்கு காட்டிய போது காளியை மற்றவர்கள் பார்க்கவில்லையா? அதே போலத்தான் இறைவன் காட்சி கொடுப்பதும். ஒருவருடைய சிறந்த செயலுக்காக இறைவன் காட்சி கொடுக்கையில் மற்றவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்களா இல்லையா? இல்லை என்று அடித்துச் சொல்லலாம். காரணம், காட்சி என்பது காட்டப்படுவதல்ல, பார்க்கப்படுவது. இறைவன் காட்டும் விஸ்வரூப தரிசனம் போன்றவையும் அப்படித்தான். விஸ்வரூபம் காட்டப்படுவதில்லை, பார்க்கப்படுவது. இந்த இடத்தில் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அதென்ன, காட்டப்படுவது வேறு பார்க்கப்படுவது வேறா என்று. அதுதான் மேப் இஸ் நாட் த டெரிட்டரி என்பது. சிலர் சொல்வதை கேட்டிருக்கலாம். அந்த நேரம் அவருடைய பெரிய மனுஷத்தனத்தை நான் பார்த்தேன் என்பார்கள், அல்லது உணர்ந்தேன் என்பார்கள்.
அவனிடம் கருணை உள்ளம் இருப்பதை பார்த்தேன் என்பார்கள். அதே நேரம் அப்படிப்பட்ட உணர்தல் மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆக எப்படி இருப்பது என்பது வேறு, ஒவ்வொருவரும் பார்ப்பது என்பது வேறு. ஒருவரை சிலர் சுவாமியாக பார்க்க, வேறு சிலர் ஏமாற்றுக்காரராக பார்ப்பார்கள். அன்பு என்றால் சிலருக்கு பரிந்து பேசுவது, ஆதரவாக நடந்து கொள்வது. வேறு சிலருக்கு அன்பு என்றால் பணம் கொடுப்பது, சலுகைகள் காட்டுவது. ஒரு மாட்டுத் தொழுவத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நகரத்தில் இயங்கும் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளிடம் கேட்டால் என்ன பதில் வரும்? கிராமத்து பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் கேட்டால் என்ன பதில் வரும்? 2 வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்கள் புத்தகத்தில் மாட்டுத் தொழுவத்தின் படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த படமே மாட்டுத் தொழுவமாகிவிடுமா? முதலில் அந்த படம் சரியான அளவுகளில் வரையப்பட்டிருக்குமா? அடுத்து அது நீளம், அகலம் என்ற 2 பரிமாணம் கொண்டது தானே. ஆழம் என்ற 3வது பரிமாணத்தை எல்லா தரப்பு மாணவர்களும் ஒரே போல கற்பனை செய்ய முடியுமா? தொழுவத்தின் ஈரம், வாசம், அம்மா மா சத்தம், அங்கு மொய்க்கும் ஈக்கள், தொழுவத்தில் இருக்கும் பல்வேறு பொருள்கள் மற்றும் மாடு கன்றுக்குட்டிகளின் நிறங்கள், அங்கு நிலவும் மிதமான வெப்பம், உள்ளே ஊடுருவி வரும் சூரிய வெளிச்சம் எல்லாம் அந்த படத்தில் தெரியுமா? இந்த ப்ரீசப்போசிஷன்ஸ் தரும் படிப்பினை என்ன? எல்லோரும் ஒரே போல சிந்திப்பதில்லை. தவறாக பதில் சொல்பவர்கள், அலட்சியம் செய்பவர்கள், சாதாரண விஷயத்துக்கு கோபிப்பவர்கள் என்று எவ்வளவோ நபர்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். அவர்கள் வரைபடம் வேறு என்று புரிந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டால், அனுமதித்தால் நம் மனம் மாறிவிடும். அவ்வளவுதான். 4வது அனுமானம், தோல்வி என்பதே இல்லை, எல்லாம் ஃபீட்பேக் தான். There is no failure, only feedback. மைக்கேல் ஜார்டன் சொல்வார், என்னால் மக்கள் தோல்வி அடைவதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்கள் ஏன் அதன் பின் முயற்சிப்பது இல்லை என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோர் வாழ்க்கையிலும் தடங்கல்கள், தவறவிடுவது மற்றும் தோல்விகள் வரும்தான். ஆனால் அதோடு முடிந்தது என்று விட்டுவிடலாமா? என்னுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்திருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொல்கத்தாவில் அரசு பணியில் உயரதிகாரியாக இருந்தவர். அவர் சொன்னார், நான் அரசு தேர்வில் 5வது முறைதான் ஜெயித்தேன். அதாவது 4 முறை அவர் தேர்வாகவில்லை. தோற்பதுதான் கற்றுக்கொள்வதற்கான பெரிய வாய்ப்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது சக்சஸ் இஸ் அ பேட் டீச்சர். இட் டீச்சர்ஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்லி ரிஜெக்டிங் ஆல் அதர். வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர். அது முன்பு வெற்றி தந்த அந்த ஒரே ஒரு வழியில் செய்ய சொல்லும். ஏனைய அனைத்து வழிகளையும் தீர்மானமாக நிராகரிக்கும். என்னுடைய 50க்கும் அதிகமான புத்தகங்களில் ஒன்று சொர்க்கத்தின் சொந்தக்காரர். அல்ல அல்ல பணம். ஒரு புத்தகம் 1.25 லட்சம் பிரதிகள் விற்றிருக்கின்றது. இட்லியாக இருங்கள், 50,000 பிரதிகள். எல்லா புத்தகங்களுமே நன்றாக விற்கும் நிலையில் சொர்க்கத்தின் சொந்தக்காரர் மட்டும் சரியாக போகவில்லை. அந்த புத்தகம் எனக்கு நான் எப்படி எழுதக்கூடாது என்பதற்கான ஒரு படிப்பினை. இயக்குனர் ஷங்கருக்கு பாய்ஸ் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பாபா. ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம். நடிகர் திலகம், மக்கள் திலகம், உலகநாயகன் எல்லோரும் தோல்விகளை சந்தித்தவர்கள்தான். கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, காமராஜர், இந்திரா காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் தோல்விகளில் இருந்து எழுந்து வந்தவர்கள்தான். தோல்விகள் ஆராயப்பட வேண்டியவை. அந்த சாம்பலில் புதையுன்று கிடக்கிறது வெற்றியின் சாவி. ஜப்பானியர்கள் ஃபெயிலியர் அனாலிசிஸில் தேர்ந்தவர்கள். நடப்பது நிகழ்வு, புரிந்து கொள்ளப்படுவது பாடம். 3M என்ற ஒரு அமெரிக்க நிறுவனம். சாதாரண நிறுவனம் அல்ல, மாபெரும் நிறுவனம். புதுமையான பொருள்கள் கொண்டு வருவதே லட்சியமாக கொண்டு இயங்கி வரும் 115 ஆண்டு கால நிறுவனம். 1902ஆம் ஆண்டு அதன் நிறுவனர்கள் 5 சேர்ந்து மினிசோட்டா மைனிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்று ஆரம்பித்து கொரண்டம் என்கிற தாதுவை தேடி ஒரு சுரங்கத்தை விடாமல் தோண்டியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட பணச்செலவு. காலம் ஓடியது. அந்த தாது அங்கே கிடைக்கவில்லை.
அதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை, மாற்றி யோசித்தார்கள். மாற்றி யோசிப்பதையே தங்கள் நிறுவனத்தின் கொள்கையாக எடுத்துக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய ஒரு வித்தியாசமான பொருளை உதாரணம் சொல்வதென்றால் போஸ்ட்-இட் நோட். மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவ காகிதங்கள். ஒரு பக்கம் மட்டும் பசை தடவி இருக்கும். அதை எந்த தாள் மீது ஒட்டினாலும் ஒட்டும். மீண்டும் பிரித்தால் சுலபமாக எந்த சேதாரமும் இல்லாமல் பிரிந்து வந்துவிடும். மீண்டும் ஒட்டினால் கேள்வியே கேட்காமல் சமத்தாக ஒட்டிக்கொள்ளும். என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி! ஒட்டும் பசை, கம் தயாரிக்க ஆராய்ச்சி செய்து அதன் விளைவாக கிடைத்த பொருள். ஒட்டியது, ஆனால் காய்ந்து இருக்கவில்லை. அடச்ச, இதென்ன இப்படி இருந்தால் எவர் வாங்குவார் என்று யோசிக்காமல் கிடைத்த பொருள் அபூர்வமானது என்று உணர்ந்து அதையே ஒரு தனி பொருளாக விற்பனை செய்ய ஆரம்பித்து அதில் அவர்கள் மார்க்கெட் லீடர். இப்படி அவர்கள் வசம் 60,000 பொருள்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இப்படி தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு அற்புதம் சாக்ரின் என்று அழைக்கப்படும் சர்க்கரை சத்து இல்லாத இனிப்பு. 1880 கான்ஸ்டன்டைன் பால்பர்க் என்பவரால் கண்டு உணரப்பட்டது. 5வது அனுமானம், என்ன பலன் கிடைக்கிறதோ அதுதான் நாம் சொன்னதன் அர்த்தம். மீனிங் ஆஃப் த கம்யூனிகேஷன் இஸ் த ரெஸ்பான்ஸ் இட் கெட்ஸ். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இது. நிறுவனம் ஒன்றில் அதிகாரி ஒருவர் அவரது பர்சனல் கடிதம் ஒன்றை பரசுராமன் என்ற அலுவலக அட்டண்டரிடம் கொடுத்து, இது முக்கியமான தபால், விஷயம் அவசரம், உடனே போக வேண்டும், தபால் பெட்டி தெரியும் அல்லவா, உடனே போய் அதில் போட்டுவிடு, மாலை 4:30க்கு தபால்களை எடுத்து விடுவார்கள், தவறவிட்டால் மீண்டும் நாளை தான் கட்டி எடுப்பார்கள், போ என்று அனுப்பி வைத்தார். போய்விட்டு வந்த பரசுராமனிடம் போட்டாச்சா என்று கேட்டதற்கு பரசுராமன் பலமாக தலையாட்ட அதிகாரிக்கு நிம்மதி. மாலை அலுவலக வேலை முடிந்து வீட்டுக்கு போனார். போனவர் தனக்கு ஏதாவது தபால் வந்திருக்கிறதா என்று பார்க்க வீட்டு கேட்டில் இருந்த இன்பாக்ஸ், அதாவது வீட்டு முகவரிக்கு வரும் தபால்களை போட வீட்டு கேட்டில் வைக்கப்பட்டிருக்கும் சிறிய தபால் பெட்டி, அதை திறந்திருக்கிறார். அவருக்கு பேரதிர்ச்சி. காரணம், அவர் அவசரம் என்று சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருந்த முக்கிய தபால் அங்கே கிடைந்திருக்கிறது. அதுதான் மேனேஜர் சொன்ன தபால் பெட்டி என்று நினைத்து அதில் போட்டிருக்கிறார் பரசுராமன். அவர் ஒரு படிக்காத நபர், நிலம் கொடுத்தவர்கள் பிரிவில் வேலைக்கு சேர்ந்தவர். அவருக்கு தபால் எழுதிய போட்ட அனுபவம் இல்லை. அடுத்ததும் தபால் தொடர்பான நிகழ்வுதான். திருச்சி தலைமை தபால் நிலையத்தில் இருந்த அதிகாரி புதிதாக சேர்ந்த ஒரு தற்காலிக வேலையாளிடம் ஒரு கட்டு தபாலை கொடுத்து தெப்பக்குளத்தில் போடு என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது தெப்பக்குளம் போஸ்ட் ஆபீஸை. பழகிய நபர்களிடம் வழக்கமாக சொல்லுவது போல தெப்பக்குளம் போஸ்ட் ஆபீஸ் என்பதை சுருக்கமாக தெப்பக்குளம் என்றும், தபால் பெட்டிக்குள் போடு என்பதை வெறுமனே போடு என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த புதிய நபர் மொத்த தபால் கட்டையும் ஐயா சொன்னபடி தெப்பக்குளத்தில் போட்டுவிட்டார். 3வது உண்மை நிகழ்வு கல்லூரி ஒன்றில் நடந்தது. தேர்வு கேள்வித்தாளை தயார் செய்து சிறிய அளவில் இருந்ததால் அதில் 3 முறை அதே கேள்விகளை இடம் விட்டு ரிப்பீட் செய்து சைக்ளோஸ்டைல் செய்திருந்தார்கள். தேவையான அளவில் 1/3 மட்டும் பிரிண்ட் போட்டுவிட்டு ஒருவரிடம் கொடுத்து அதை 3 பாகங்களாக கிழிக்கச் சொல்லி இருக்கிறார்கள். தேர்வு அன்று கேட்டால் அவர் சுக்கல் சுக்கலாக கிழித்து வைத்திருந்ததை கர்மஸ்ரத்தையாக எடுத்து வந்து கொடுத்திருக்கிறார். 3ம் நடந்த நிகழ்வுகள். நிகழ்வில் இருந்தவர்கள் பயிற்சி வகுப்புகளில் என்னிடம் சொன்னது, ஆக இதில் மிகப்படுத்தல் இல்லை, இப்படி கூட நடக்கும். நாம் எதையோ மிக தெளிவாக சொல்லிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் அது அப்படியே நாம் நினைத்த விதமே புரிந்து கொள்ளப்பட்டால்தான் சரி. இல்லாவிட்டால் அது கேட்டுக்கொண்டவர் தவறல்ல, தெரிவித்தவர் தவறுதான். மாவீரன் நெப்போலியன் ஒரு முறை போர்க்களத்தில் இருந்து வேறு இடத்தில் இருந்த தளபதி ஒருவருக்கு செய்தி எழுதினான். அதை அனுப்பும் முன்னர் அருகில் இருந்தவர்களிலேயே அதிகம் விவரம் தெரியாதவன் ஒருவனை அழைத்து அவனிடம் அந்த கடிதத்தை கொடுத்து படித்து அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டிருக்கிறான். நெப்போலியன் அவன் எழுதியிருப்பதாக நினைத்து கொண்டிருந்ததையே அந்த வீரன் சொல்ல,
தான் விளங்கும்படியாகத்தான் எழுதியிருக்கிறோம் என்று திருப்தியடைந்து அதன் பின்னரே அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறான். சொல்லப்படுவதல்ல, புரிந்து கொள்ளப்படுவதே செய்தி. செய்தி சரியாக புரிந்து கொள்ளப்படுவதன் முழு பொறுப்பு சொல்பவருக்கே, கேட்பவருக்கல்ல. 6வது அனுமானம், சொல்வது எதிர்பார்த்த பலன் தராவிட்டால் வேறு விதமாக சொல்ல வேண்டும். பள்ளி மாணவ பருவத்தில் சென்னை ஆழ்வார்பேட்டையின் வசிக்கையில் வீட்டருகே இருந்த ஃபேர்லாண்ட்ஸ் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் பந்து விலை அதிகம் என்பதால் காற்பந்தில் கிரிக்கெட் விளையாடுவோம். அதில் சேகர் என்று ஒரு நண்பன், வேகமாக பந்து வீசக்கூடியவன். வேறு அணிகளுடன் போட்டி வைத்து விளையாடுகையில் நாங்கள் சேகரின் வேகப்பந்தை அதிகம் நம்புவோம். ஒரு பந்தயத்தில் எதிரணி கிரிக்கெட்டில் நன்கு பயிற்சி எடுத்த அணி போலும். சேகர் ஓடி வந்து வீசினான். எதிரணி பேட்ஸ்மேன் அனாயாசமாக அதை அடித்து பவுண்டரிக்கு அனுப்பினான். என்ன இவன் இவ்வளவு அனாயாசமாக அடிக்கிறானே என்று சேகருக்கு அதிர்ச்சி. அடுத்த பந்தை வீசுவதற்கு அவன் கூடுதல் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கொண்டான். அதாவது அதிக தூரத்தில் இருந்து ஓடி வந்து முன்னிலும் வேகமாக பந்து வீசினான். எதிரணி பேட்ஸ்மேன் சிரமமின்றி அதையும் ஒரு விளாசினான். சேகர் இன்னும் 5 அடி கூடுதலாக பின்னோக்கி போய்விட்டு ஓடி வந்து கடுமையான வேகத்தில் வீச இப்போதும் ஒரு ஃப்ளாஷ் தான். பந்து பவுண்டரியில். சேகர் புரிந்து கொள்ளாதது எதிரணி பேட்ஸ்மேனுக்கு பந்தின் வேகம் பிரச்சனை அல்ல என்பதை. பந்தை எங்கே குத்துகிறோம், அதாவது பிட்சிங் என்பார்கள், அது மற்றும் பந்து பேட்ஸ்மேனுக்கு முன்னால் எவ்வளவு தூரத்தில் குத்தப்படுகிறது என்பது, அதாவது லெங்த் ஆஃப் த பால் என்பார்கள். இது இரண்டும் தான் முக்கியம். சேகர் அதை மாற்றி செய்யவில்லை. வேகத்தை அதிகரித்தால் மட்டுமே போதும், பேட்ஸ்மேன் தடுமாறுவார் என்று நினைத்திருக்கிறான். பேச்சிலும் அப்படித்தான். சிலர் சொன்னதையே சொல்வார்கள். மொழி தெரியாத ஒருவரிடம் எவ்வளவு சத்தமாக சொன்னாலும் எடுபடுமா? அல்லது புரியாத மொழியில் நிறுத்தி நிதானமாக சொன்னால்தான் புரிந்துவிடுமா? இன்னும் மொழி புரியும் நபர்களிடத்தே கூட சில சமயங்களில் பேச்சு எதிர்பார்த்த பலனை தராது. பேச்சு என்று சாதாரணமாக சொல்கிறோம், அதிலேயே எத்தனை விதங்கள் உண்டு. எனக்கு ஒரு காப்பி வேண்டும் என்கிற வாக்கியத்தை வேண்டுகோளாக, கட்டளையாக, கெஞ்சலாக, கொஞ்சலாக, கேலியாக, குதர்க்கமாக, சூசகமாக, பட்டவர்த்தனமாக என்று வெவ்வேறு விதங்களில் சொல்லி பாருங்கள். வேறுபாடு தெரியும். 7வது அனுமானம், எப்போதும் நாம் எதையாவது தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறோம், பேசாத நேரம் உட்பட. We cannot not communicate. We are always communicating. கருத்து பரிமாற்றம், தொடர்புகளை என்று என்னென்னவோ வார்த்தைகள் போட்டாலும் கம்யூனிகேஷன் என்ற ஆங்கில சொல்லின் பொருளை அப்படியே கொண்டு வர முடியவில்லை. அதனால் அந்த ஆங்கில சொல்லை அப்படியே பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. கம்யூனிகேஷன் நடைபெறுவதை பாகங்கள் பிரித்து பார்த்திருக்கிறார்கள் என்றால் சில குழுவினரிடையே நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். அவற்றில் தெரிய வந்தவை என்ன? வெற்றிகரமான கம்யூனிகேஷனில் 3 பகுதிகள் உண்டு. முதலாவது பயன்படுத்தப்படும் வார்த்தைகள், ஆங்கிலத்தில் வேர்பல். இரண்டாவது சொல்லப்படும் விதம், ஏற்ற இறக்கம், அழுத்தம் ஆகியவை சேர்ந்த டொனாலிட்டி. மூன்றாவதாக உடல் மொழி, தோரணை, பாவம் போன்றவை, சுருக்கமாக ஃபிசியாலஜி. இந்த 3ம் செய்தி தெரிவிப்பதில் ஒரே அளவு பங்களிப்பு செய்வதில்லை என்பதுதான் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டறிந்தது. கருத்து பரிமாற்றத்தில் பலரும் அதிகம் நம்பும் சொற்களின் பங்களிப்பு வெறும் 7% மட்டுமே. டொனால்டியின் பங்கு 38%. மீதமுள்ள 55%, அதாவது சரி பாதிக்கும் மேல் பிசியாலஜியின் காரணமாகத்தான். பாபநாசம் என்று ஒரு திரைப்படம், கமலஹாசன் நடித்தது. அவர் குற்றம் செய்து விடுவார். செய்த பின் அவர் வழக்கமாக வரும் தேநீர் கடைக்கு வருவார். இயல்பாக இருக்க முயற்சிப்பார். அவர் மீது சந்தேகப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் கலாபவன் மணி
அதே தேநீர் கடைக்கு வருவார். ஜாடை மாடையாக கமலை கவனிப்பார். கமல் பெரிய முயற்சியுடன் இயல்பாக இருக்க பார்ப்பார். ஆனால் அவர் போன பின்பு கலாபவன் மணி சொல்வார், அவன் மீது சந்தேகம் வருகிறது. காரணம், அவன் இவ்வளவு அமைதியாக என்னோடு வம்புக்கு வராமல் போக மாட்டானே என்று. அப்படியென்றால் கமல் முயன்று அமைதியாக பேசாமல் விட்டது கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். பேசினால் தெரிந்துவிடும் என்று கமல் நினைக்க மிக எச்சரிக்கையாக பேசாமல் இருந்ததே அவரது நிலையை காட்டிக் கொடுக்கிறது. ஒரு முறை நான் காலை நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு எனது ஸ்கூட்டரில் வீடு வந்து கொண்டிருந்தேன். அப்போது எதிரில் வந்த வெகு நாட்களுக்கு பின் என்னை சந்திக்கும் நண்பர் கேட்டார், என்ன வள்ளியப்பன், நீங்கள் போய் ஸ்கூட்டர் ஓட்டி வரலாமா? ஏன், அதனால் என்ன? நீங்கள் காரில் தான் வர வேண்டும், போக வேண்டும். ஏன் அப்படி? நீங்கள் என்ன மாதிரி வண்டி வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தகவல் சொல்லும், அதனால்தான். ஆக நாம் ஏதும் சொல்லாமலேயே நம்மை பார்ப்பவர்கள் நம்மை பற்றி முடிவுக்கு வருகிறார்கள். நம் உடை, நாம் சாப்பிடும் இடம், சாப்பிடும் பொருள், சாப்பிடும் விதம் என்று ஒவ்வொன்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிசியாலஜி. நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறோம். சிலர் போடும் ஃபார்வர்ட் செய்யும் மெசேஜ்களை வைத்து அவர்களை பற்றி அபிப்பிராயம் ஏற்படுத்தி கொள்கிறோமே, அது எப்படி? அவர்கள் நான் இப்படி என்று அவர்களை பற்றி சொன்னார்களா? இல்லையே. அதே போல ஒருவரை பற்றி மோசமாக இன்னொருவர் எழுத அந்த தாக்கப்பட்ட நபர் வாட்ஸ்அப் குழுவில் அதற்கு பதில் போட்டால் அந்த பதிலின் தன்மையை வைத்தும் பதில் போடாவிட்டால் அவரது மௌனத்திற்கான காரணம் என்று நாம் யூகிப்பதை வைத்து அவரை பற்றி அபிப்பிராயம் கொள்கிறோமே, இவை எல்லாமே ஃபிசியாலஜி கணக்கில்தான் வரும். ஆமாம், அந்த 57% தான். ஆக நாம் எப்போதுமே பல்வேறு விதங்களில் ஏதாவது கம்யூனிகேட் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். 8வது அனுமானம், தாங்கள் விரும்புகிறவற்றை அடைய தேவையான எல்லா வளங்களும் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றன. Individuals have all the resources they need to achieve their desired outcomes. பூஞ்சையான உடல்வாகு கொண்ட சில பெண்கள் சாமி வந்து ஆடும்போது காட்டும் சக்தி பார்ப்பவர்களை அதிசயப்பட வைக்கும். சாமி ஆடும் பெண்களை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பிடிக்க அழுத்தி அமர வைக்க முயல்வார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மீறி அந்த பெண்கள் ஆடுவார்களே பார்க்க வேண்டும். இப்படி ஆடும் ஆண்களும் உண்டு. சாமி வந்ததால் தான் அவர்கள் அப்படி ஆடுகிறார்கள். ஆனால் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த சக்தி வந்தது? அவர்கள் உடம்பிலேயே இருந்ததுதான். அந்த சமயம் வெளிப்பட்டது. நீயே செய், முடியும், செய்து பார் என்று சொன்னால் சிலர் போய் செய்து விடுவார்கள். ஆனால் அதே நபர்கள் முன்பு தங்களால் முடியாது என்று சும்மா இருந்தவர்கள் அவர்கள். பிரச்சனை என்று வரும் பிள்ளைகளை சில பெற்றோர் இப்படித்தான், நீயே சமாளி என்பார்கள். அந்த பிள்ளைகள் சமாளித்துவிடும். உடல் உபாதைகள் உட்பட எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உடம்புக்கு உண்டு. ஆறாமற யோசித்தால் தீர்வுகளும் கிடைக்கும். எதுவும் வெளியிலிருந்து வர தேவையில்லை என்று NLP சொல்கிறது. 9வது அனுமானம், மனிதர்கள் அவர்கள் நடத்தை மட்டுமல்ல, அதைவிட மேலானவர்கள். People are much more than their behavior. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்குமா என்று கேட்டால் பிடிக்காது என்று சொல்லும் தமிழர்கள் உண்டா? கண்ணதாசன் மது பழக்கம் உள்ளவர் என்பது தெரியுமா? இவ்வாறு கேட்டால் வரும் பதில் தெரியுமே என்பதுதான். அப்படியென்றால் அவரிடம் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்று தெரிந்தும் அவரை கோடிக்கணக்கானவர்கள் நேசிக்கிறார்கள். மது பழக்கம் மட்டுமே கண்ணதாசன் அல்ல. கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் சிகரெட் குடிப்பார். பேரறிஞர் அண்ணாதுரை மூக்குப்படி போடும் பழக்கம் வைத்திருந்தார். அதனால் கேன்சர் வந்து இறந்து போனார். அந்த பழக்கங்களுக்கும் மேலாக மக்கள் அவர்களை பார்த்தார்கள், மதித்தார்கள், போற்றினார்கள். அப்படித்தான் எல்லோரும். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ
என்று கண்ணதாசன் பாடியது போல. கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், சகோதரர்கள், ஊழியர்கள், மேலாளர், வாடிக்கையாளர்கள், சப்ளையர்கள், ஆடிட்டர் என்று அது எவராகவும் இருக்கலாம். அவர்களை நமக்கு பிடிக்காமல் இருப்பதற்கு நம்மிடம் சரியான காரணங்களும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன அந்த காரணம் மட்டுமா? அதற்கு மேல் அவர்கள் ஏதுமில்லையா? அதைத்தான் சொல்கிறது NLP. யாராகிலும் நாம் கவனிக்கும் ஒருவருடைய ஒரு செயல்பாடு அல்லது நடத்தை மட்டுமே அல்ல, அவர் அதற்கும் மேலே. ஒருவர் நமக்கு தீமையே செய்தாலும் அதை தாண்டி அவரை நாம் நேசிக்க முடியும். 10வது அனுமானம். எல்லா செயல்களுக்கு பின்னாலும் ஒரு நேர்மறை நோக்கம் இருக்கிறது. Every behavior has a positive intention behind it. ஒருவர் அடிக்கடி டீ அல்லது காப்பி குடிக்கிறார். அது நல்லதா? இல்லை. அவர் அப்படி செய்யலாமா? கூடாது. ஆனாலும் அவர் ஏன் அப்படி செய்கிறார்? இந்த இடத்தில் என்ன பதில் சொல்லலாம்? பொதுவாக எப்படிப்பட்ட பதில்கள் வரும்? கெட்ட பழக்கம் பழகிட்டார், அல்லது உடல்நலக்கேடுக்குத்தான், அல்லது காசுக்கு பிடித்த கேடு. இதெல்லாம் எப்படிப்பட்ட பதில்கள்? குடிப்பவரை குறை கூறும், குறைத்து மதிப்பிடும் பதில்கள். NLPயில் இதற்கான பதில் வித்தியாசமானது. அவர் அப்படி குடிப்பதற்கு ஏதோ ஒரு நேர்மை, பாசிட்டிவ் நோக்கம் இருக்கிறது. அடிக்கடி டீ அல்லது காஃபி குடிப்பதில் அப்படி என்ன பாசிட்டிவ் நோக்கம் இருக்க முடியும்? அவர் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறார் என்று சொல்லலாம். முழு சாப்பாடு சாப்பிடும் அளவு அவரிடம் காசில்லை, அதை சமாளிக்க இப்படி செய்கிறார் என்று சொல்லலாம். அடிக்கடி தேநீர் அல்லது காப்பி குடிப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா செயல்களுக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட அவரே அவருக்கு சொல்லிக்கொள்ளும், அவர் நம்பும் ஒரு பாசிட்டிவ் நோக்கம் இருக்கும் என்று NLP சொல்கிறது. அதை பயன்படுத்துபவர்களையும் அப்படி நம்பி அணுக கேட்டுக்கொள்கிறது. 11வது அனுமானம். எல்லா குணங்களுமே எங்கோ ஓரிடத்தில் பயன்படும். Every behavior is useful somewhere. ஒரு கார் சர்வீஸ் செய்யும் நிறுவனத்தில் தொழில் படிப்பு படித்தவர்களுக்கான நேர்முகம் நடக்கிறது. மெக்கானிக் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். வேலை தேடி வந்திருந்த பலரும் ஒவ்வொருவராக மேலாளர் அறைக்குள் போய் வந்தார்கள். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார்கள். அடுத்து ராஜேந்திரன் என்பவர் போனார். முதல் கேள்வியே ராஜேந்திரனுக்கு சிரமமானதாக இருந்தது. மெல்லிய புன்னகையுடன், சாரி சார், பதில் தெரியவில்லை என்றான். அடுத்த கேள்விக்கு ஓரளவு பதில் சொன்னான். அடுத்து 3வது கேள்விக்கும் சாரி சார், பதில் தெரியவில்லை என்று சொன்னான். அடுத்து 4வது 5வது கேள்வியுமா அப்படி அமைய வேண்டும்? மாறாத புன்னகையுடன், சாரி சார், பதில் தெரியவில்லை என்றானே பார்க்க வேண்டும். மேனேஜருக்கு எரிச்சல். என்ன, எந்த கேள்வி கேட்டாலும் சாரி சார், தெரியல என்கிறாய்? அதுவாவது பரவாயில்லை, கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அதை புன்னகையுடன் சொல்கிறாய் என்று சத்தம் போட்டார். அதற்கு ராஜேந்திரன் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் முகம் கோணாமல் அவரை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்தான். கெட் அவுட் என்று கத்தினார் மேனேஜர். நேர்முகத்தின் ரிசல்ட் வாசிக்கப்பட்டது. வந்திருந்த 14 பேரில் 3 பேர் மட்டுமே வேலையில் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எதிர்பார்த்தது போலவே ராஜேந்திரன் பெயர் வாசிக்கப்படவில்லை. அது சமயம் அறையிலிருந்து வெளியே வந்த மேனேஜர் ராஜேந்திரன் அங்கிருப்பதை பார்த்துவிட்டு, தம்பி, ஒரு நிமிடம் உள்ளே வருகிறாயா என்று அழைத்து போனார். மெக்கானிக் வேலைக்கு ஆள் எடுத்தாயிற்று. வேறு ஒரு வேலையும் காலியாக இருக்கிறது. நீ அதற்கு பொருத்தமாக இருப்பாய் என்று நினைக்கிறேன். நீ சேருகிறாயா? அது என்ன வேலை சார்? வேறு எதுவும் எனக்கு தெரியாதே. அது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வேலை தம்பி. அங்கே வரும் வாடிக்கையாளர்களில் சிலர் எரிச்சலுடன் வருவார்கள், கோபமாக பேசுவார்கள். அவர்களுக்கு எல்லாம் முகம் சுளிக்காமல் பதில் சொல்ல வேண்டும். நீ பொருத்தமாக இருப்பாய் என்று நினைக்கிறேன். எனவே எதற்கும் பயன்படாதது என்று ஏதும் இல்லை. கடுமையான விஷம்தான். உடலில் சேர்ந்தால் மரணம்தான்.
ஆனால் அப்படிப்பட்ட விஷமே கூட சில நோய்களுக்கு மருந்து உருவாக்க பயன்படுகிறது தெரியுமா? ஆம், நல்ல பாம்பின் விஷத்திலிருந்து சீனாவில் கல்லீரல், நுரையீரல் மற்றும் தோல் கேன்சர் நோய்களுக்கும் லுக்குமியா என்ற ஆர்த்ரிட்டிஸ் வியாதிகளுக்கும் மருந்து செய்கிறார்கள். நல்ல பாம்பின் விஷத்திலிருந்து அற்புதமான வலிபோக்கும் மருந்துகளும், அதாவது பெயின் கில்லர் மருந்துகளும் தயாரிக்கிறார்கள்.